ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா கேரளால ஒரு பஸ்ல ஒரு இஷ்யூ போய்க்கிருக்கு. அது கரண்ட்டா ரொம்ப ட்ரெண்டிங்ல கூட போய்க்கிருந்துச்சு. அதுல ஒரு உயிரே போயிருச்சு. அத பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இஷ்யூவ பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் இதுல என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஓகேங்களா? கேரளால தீபக்குன்ற ஒருத்தர் பஸ்ஸுல டிராவல் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு வேலையா வெளிய கிளம்புறாரு. அதுக்கு பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காரு. அதே பஸ்ல டிராவல் பண்ண ஒரு பொண்ணு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல என்ன காட்டியிருக்காங்கன்னா, இந்த மாரி தீபக் அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்ற மாரி ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வீடியோவ பார்த்துட்டு சோசியல் மீடியாலயும் சரி, அவங்க நெய்பர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச தீபக்குக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவர கேட்டுருக்காங்க. கேட்டப்போ அவரும் "இல்ல நான் பண்ணல. இது ஏதோ தப்பா ஏதோ இது பண்ணியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. எல்லாருமே அவர கேட்டுக்கிட்டே இருக்கங்காட்டியும், அவருக்கு அந்த இடத்துல ஒரு பிரஷர் ஆயி, அதனால அவரு சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஓகேங்களா? அவரு சூசைட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எதிரா பேசின நெறைய பேர் அந்த வீடியோவ நல்லா பார்த்துட்டு, அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்ற மாரி மறுபடியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எகெயின்ஸ்டாவும் நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த விஷயம். இப்போ இதுல என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நானுமே அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல தீபக் எந்த ஒரு தவறும் பண்ண மாரி எனக்கு தெரியல. அந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது. அதுல நெறைய விஷயங்கள் டீட்டெயிலிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. அந்த வீடியோல இருக்கிற விஷயம் என்னன்னா, பஸ் ஓரளவுக்கு கூட்டமா இருக்கு. அப்படி கூட்டமா இருக்கிறப்ப தீபக் அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவர் படிக்கட்டுக்கிட்ட நிக்கிறாரு. இறங்குற ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. அப்படி நிக்கிறப்போ பக்கத்துல இருக்க பொண்ணு, அதாவது அந்த வீடியோ எடுத்த பொண்ணு மேல அந்த பஸ்ஸோட கூட்டத்தோட காரணமாவும், பஸ் போகும்போது ஷேக் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஷேக் காரணமாகவும் லைட்டா கை மேல பட்டுருது. ஓகேங்களா? அந்த மாரி தான் காட்டுறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ண தீபக் கவனிச்ச மாரி கூட அந்த வீடியோல எந்த ஒரு பதிவும் கிடையாது. அந்த பொண்ண தீபக் பார்த்தாரா? இல்லாட்டி அந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறதாவது அவருக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோல இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா, அது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோல அவ்வளோதான் இருக்கு. அவர் அந்த வீடியோல திரும்பி கூட பார்க்கல. ஓகேங்களா? அப்படி இருக்க சமயத்துல அந்த பொண்ணு இவரு மேல மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காருன்ற மாரி ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் தீபக் மேல எந்த தவறும் கிடையாது. ஓகேங்களா? அந்த வீடியோ வச்சு பார்த்தோம்னா, தீபக் மேல எந்த தவறும் கிடையாது. அந்த பொண்ணு தான் ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன சொல்றதுன்னா, அ அந்த பொண்ணு எதுக்காக அந்த மாரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சோசியல் மீடியால எல்லாருமே பேசிக்கிறது என்னன்னா, வியூஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ட்ரெண்டிங்ல வர்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒண்ணும் பக்கத்துல இருந்து பார்க்கவும் இல்ல. இல்லாட்டி அந்த பொண்ணு என்ன நெனைக்கிறாங்க, கரெக்ட்டா என்ன நெனைக்கிறாங்கன்றதெல்லாம் நம்மளால மைண்ட் ரீடிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு அவ்வளோலாம் தெரியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் அந்த வீடியோல என்ன இருக்கு? அதுதான். அந்த வீடியோலயும் அந்த பொண்ணு எந்த இன்டென்ஷன்ல பண்ணியிருக்காங்கன்னுலாம் நம்மளால கரெக்ட்டாலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒருவேள தீபக் இறக்காம உயிரோட இருந்திருந்தா கூட, மேபி அவர் மூலியமா ஏதாவது ஒரு இன்டென்ஷன் அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட, ஏதாவது இவங்க இந்த இன்டென்ஷன்ல தான் பண்ணியிருப்பாங்கன்னு அவருக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, அவர் சொல்லியிருந்தா கூட நம்ம சரி ஓகே. அத நம்ம இது பண்ணியிருக்கலாம். இப்போ அவருமே உயிரோட இல்ல. அதனால இவங்க எந்த இன்டென்ஷன்ல பண்ணாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. தெரியலன்றத விட அத சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம கெஸ் பண்ணி இது சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இது ஒரு என்ன மாரி சொல்றது? ஒரு பெரிய துயர சம்பவம். அதாவது ஒரு உயிர் போயிருக்கு. இதுல நம்ம எதையுமே கெஸ் பண்ணி எடுத்தோம், கவுத்தோன்லாம் பேசக்கூடாது. இப்ப அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் தீபக் மேல எந்த தவறும் கிடையாது. தீபக் மிஸ்பிஹேவ் எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? ஆனா அந்த பொண்ணு அத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோன்ற மாரி தான் எனக்கு தோணுது. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, எல்லாரும் சொல்றாங்க வியூஸ்க்காக, ட்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. தெரியாத வரைக்கும் நம்ம அத பேசக்கூடாதுல்ல. அதனால நம்ம என்ன நெனச்சுக்குவோம், அந்த பொண்ணு தப்பாவே நெனச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது தீபக் இன்டென்ஷனலா எதுவும் பண்ணல. ஆனா அந்த பொண்ணு அவரு வேணும்னே பண்ணிட்டாருன்னு கூட நெனச்சிருக்கலாம். அவரு அ அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருக்கலாம். அதாவது மிஸ்பிஹேவ் பண்ற மாரி கூட அவங்களுக்கு தோணியிருக்கலாம். அப்படி தப்பா புரிஞ்சத வச்சு, சரி ஓகே தப்பா மிஸ்பிஹேவ் பண்றாரு. இவர நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூட அந்த வீடியோ எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா, தீபக் மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தாருன்னா,
தீபக் கிட்ட ஃபர்ஸ்ட்டு வார்ன் பண்ணியிருக்கணும். இந்த மாரி ஏன் பண்றீங்க? பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி வார்ன் பண்ணியிருக்கணும். வார்ன் பண்ணியிருந்தாலே போதும். சுத்தி இருக்கவங்க பப்ளிக் எல்லாருமே சப்போர்ட்க்கு வந்துருவாங்க. ஏன்னா வந்து ஒரு மிஸ்பிஹேவ் நடக்குதுன்னா வந்து அது தெரிஞ்சாலே பப்ளிக் எல்லாருமே சப்போர்ட்க்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம பஸ் கண்டக்டர், டிரைவரு உங்க எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இது எதையுமே பண்ணாம டைரக்ட்டா வீடியோ எடுத்துட்டு வர்றாங்க. அந்த வீடியோ எடுத்தது கூட தவறு கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ எடுத்தது தவறு கூட கிடையாது. ஒரு எவிடன்ஸ்க்காகன்னு கூட அவங்க சொல்லிக்குவாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லாம அந்த வீடியோ எதுக்கு சோசியல் மீடியால போட்டாங்க? அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா வந்து தீபக் வந்து எந்த இன்டென்ஷன்ல பண்ணாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இவங்களே வந்து ஒரு அசம்ப்ஷன் தான். இவங்களே வந்து அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு அஸ்யூம் பண்ணி, இவங்களே வந்து அத போட்டுருக்காங்க. ஒரு வேள வந்து இவங்க வந்து தீபக் கிட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கலாம். அவரு அந்த மாரி தப்பான இன்டென்ஷன்ல பண்ணலேன்னு தெரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி பஸ் கண்டக்டர், டிரைவர் இவங்ககிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க விசாரிச்சிருப்பாங்க. விசாரிக்கும்போது உண்மை தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும்போது அவங்க விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு அவங்க டைரக்ட்டா வந்து அந்த வீடியோ வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லாம போட்டது தான் மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? அது வந்து ஒரு உயிரையே எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம இது வந்து பப்ளிக்குக்கு நம்ம சொல்லிக்கிற வேண்டியது என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அத வந்து எதிர்த்து ஃபேஸ் பண்ணுங்க. அத சால்வ் பண்ண பாருங்க. சூசைட் பண்ணிக்கணும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா வந்து சூசைட் பண்ணிக்கிறனால எந்த ஒரு முடிவுமே மாறப்போறது கிடையாது. இப்ப என் மேல ஒரு பழி விழுகுது. நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு அனுதாபம் அந்த மாரி கூட என் மேல வரலாம். ஓகேங்களா? அ ஆனா வந்து என் மேல இருக்க மொத்த பழியும் என்ன விட்டு போயிருமான்னு கேட்டீங்கன்னா, அது டவுட்டு தான். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம எதுவா இருந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அத விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தீபக் அவங்க வந்து இறந்ததுக்கு வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆனது மட்டும் காரணம் கிடையாது. அந்த பொண்ணு வீடியோ ரிலீஸ் பண்ணது மட்டும் காரணம் கிடையாது. அவர் வந்து சோசியல் மீடியால வந்து தப்பு தப்பா வந்து அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அ அவங்களுக்கு நெருக்கமானவங்களே வந்து அவர வந்து சந்தேகப்படுற மாரி கேள்வி கேட்டது தான் வந்து அவர வந்து இன்னும் அழுத்தமாக்கியிருக்கு. அவர் வந்து சூசைட் பண்ணதுக்கு வந்து அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. இப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்கள தப்பு சொல்லல. ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால வருதுன்னா, அந்த வீடியோவ வந்து நல்லா பாருங்க. யார் மேல தப்பு இருக்கு? அது உண்மையா? பொய்யா? யார் மேல தப்பு இருக்கு? அ யாரு பக்கம் வந்து நியாயம் இருக்கு? எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா பாருங்க. அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கருத்துக்கள வந்து நீங்க சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனா அத விட்டுட்டு நம்ம வந்து சரியாவே பார்க்காம, ஒரு வீடியோ ரேண்டமா வருதுன்னா, அந்த வீடியோ வந்து சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு, இவங்க மேல தான் தப்பு, அவங்க மேல தான் தப்புன்னு நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்போ வந்து அது வந்து அவங்கள பாதிக்கும். அவங்க தப்பு பண்ணி அவங்கள வந்து நம்ம சொன்னோம்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. தப்பே பண்ணாதவங்க மேல நம்ம சொல்லும்போது வந்து, அவங்களுக்கு வந்து அது ஒரு பாதிப்பு. ஓகேங்களா? அதனால வந்து அத தவிர்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால வந்து தப்பா கமெண்ட் பண்றத வந்து நிப்பாட்டுங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஐடி தெரியாது, நம்ம ஃபேஸ் தெரியாது, நம்ம நேம் தெரியாதுன்றதுக்காக நம்ம என்ன வேணா பேசிடலாம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அதையும் நிப்பாட்டிக்கங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தப்பு நடக்குதுன்னா, அது சட்டப்படி நம்ம என்ன தண்டனை வாங்கி குடுக்குறது, அத மட்டும் பாருங்க. ஒரு தப்பு நடக்குது, ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, ஒருத்தர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, ஒரு பொண்ணு அப்படின்ற பட்சத்தில, அந்த வீடியோல வந்து உண்மையே நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும்போது, அவர் மேல தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அந்த மாரி சட்ட ரீதியா அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ, அதத்தான் நம்ம எடுக்கணும். அத விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து வீடியோ போடுறது, அவர் மேல பழி போடுறது, இந்த மாரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சட்டப்படி நம்ம வந்து மூவ் பண்ணிறணும். சட்டம் வந்து அவருக்கு உண்மையிலேயே வந்து அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா, சட்டம் வந்து அவருக்கு தண்டனை குடுக்கும். அதனால வந்து அ அத வந்து சட்டப்படி தான் நம்ம மூவ் பண்ணணும். அத விட்டுட்டு நம்மளே வந்து டிசைட் பண்ணி வீடியோ போடுறதுனால பாருங்களேன், இப்போ ஒரு உயிரே போயிருச்சு. ஓகேங்களா? அதனால வந்து எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப அந்த பொண்ணுக்குமே தண்டனை கிடைச்சிருச்சுன்றாங்க. அதாவது அந்த பொண்ண வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க. அ உண்மையிலே வந்து இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து தப்பா வந்து பரப்புனதுக்கு அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கிறது ஒரு சரியான விஷயம். ஓகேங்களா? அ இது வந்து முழுக்க முழுக்க என்னோட கருத்து தான். யாரையுமே குத்தம் சொல்லியோ, குறை சொல்லியோ நான் பண்ணல. ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.